Allahu 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 Allah Allahu 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 Allah. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நெருங்கி வந்திருக்கு. கடைசியில் உள்ளவர்கள் கொஞ்சம் முன்னால வந்திருக்கு. வெளிப்பள்ளியில் உள்ளவர்களும் கொஞ்சம் முன்னால வந்திருக்கு. அல்லாஹ் ரமதானுடைய மாதத்தை நல்ல பல செய்திகளை கேட்பதற்கு ஒரு அழகான வாய்ப்பை ஏற்படுத்தி இருக்கிறார். நெருங்கி வந்து உட்காருங்க. அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வின் கருணையினால் இன்று ஓதப்பட்ட பல சூறாக்களிலே ஒரு சூரா ஹுஜுராத், அதை நேற்றே தொடங்கப்பட்டது, இன்று முடிந்தது. அதிலே மொத்தமே 2 ருக்கு தான், மொத்தம் 18 ஆயத்துக்களை கொண்ட ஒரு சூரா. அந்த 18 ஆயத்துகளுமே உபதேசம் தான். அல்லாஹ் அப்படி ஒரு சூறாவை இறக்கி அந்த சூறாவினுடைய ஒட்டுமொத்தமாக 18 ஆயத்துகளையுமே நமது வாழ்க்கையோடு ஒட்டி உறவாடுகின்ற செய்திகளாகவே சொல்லுகிறான். அதிலே அவன் தொடங்கும் போதே என்ன சொல்கிறான்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்பாக, அல்லாஹ்வுக்கு முன்பாக உங்களை முற்படுத்தாதீர்கள். இது அல்லாஹ் சொன்னது என்றால் உடனே பின்னால் வந்து விடுங்கள். இது ரசூல் சொன்னது என்றால் உடனே பின்னால் வந்து விடுங்கள். இது எனது அபிப்பிராயம் என்று உங்கள் அபிப்பிராயத்தை முற்படுத்தாதீர்கள். நீங்களோ அல்லது உங்களது அபிப்பிராயமோ உங்களது கருத்தோ உங்களது அனுபவமோ அல்லாஹ் ரசூலுக்கு முன்னால் போகக்கூடாது. அல்லாஹ்வும் அவனது ரசூலும் தான் முன்னால் இருக்க வேண்டும். சஹாபிகளிடத்திலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை பற்றி உங்களுக்கு ஏதாவது தெரியுமா என்று கேட்பார்கள். அந்த சஹாபிகள் அறிந்திருந்தால் என்ன சொல்வார்கள்? அல்லாஹு வ ரசூலுஹு அஅலமு, அல்லாஹுவும் அவனது ரசூலுமே அனைத்தையும் நன்கு அறிந்தவர்கள் என்பார்கள். ஏனென்றால் முந்திக் கொண்டு சொல்லக்கூடாது என்பதை அல்லாஹ் சொல்லுகின்றார். யா அய்யுஹல்லதீன ஆமனு லா துகத்திமு, நீங்க உங்களை முற்படுத்திக்காதீங்க பைன யதையில்லாஹி வ ரசூலிஹி, அல்லாஹ்வுக்கும் அவனது ரசூலுக்கு முன்னால் நீங்கள் உங்களை முற்படுத்தாதீர்கள். உங்களுக்கு 1000 அனுபவங்கள் இருக்கலாம், 1000 கருத்துகள் இருக்கலாம். உங்களுடைய கருத்தை அல்லாஹ் ரசூலுடைய கருத்துக்கு முன்னால் முற்படுத்தாதீர்கள். அடுத்த ஆயத்தை சொல்லுகிறார், லா தர்ஃபஉ அஸ்வாதகும் ஃபௌக ஸௌத்தின் நபி. அல்லாஹ் ரசூல் ஒரு செய்தியை சொன்னால் அல்லாஹ்வுக்கு முன்னால் ரசூலுக்கு முன்னால் உங்களுடைய சத்தத்தை உயர்த்தாதீர்கள். உங்களுடைய சத்தம் தாழ்ந்தே இருக்கட்டும், உங்களது சத்தம் பணிவாகவே இருக்கட்டும், பணிந்தே இருக்கட்டும். உங்களுடைய சத்தம் முந்தக்கூடாது, உங்களது சத்தம் அதிகமாக கூடாது. எனவேதான் நபி அவர்கள் ரவுதாவுக்கு போனால் தெரியும், அங்கே சின்ன சத்தம் கூட இருக்காது, அமைதியாக இருப்பார்கள். வாய்க்குள்ளேயே நபி அவர்கள் மீது ஸலவாத்தை சொல்லிக் கொண்டே இருப்பார்களே தவிர கூச்சல் குழப்பம் என்பதை பார்க்கவே முடியாது. அல்லாஹ் அதற்கு அடுத்த ஆயத்திலே சொல்லுகிறான், நபி அவர்கள் ரூமுக்குள்ளே இருக்கிறார்கள் என்று தெரிந்து வெளியிலிருந்து சத்தமிட்டு ஒருவன் அழைக்கிறான் என்றால் அவன் அறிவீனனாகத்தான் இருக்க வேண்டும். அவர்கள் கொஞ்சம் பொறுத்து கொண்டு நபி அவர்கள் வெளியே வருகின்ற வரையிலும் கொஞ்சம் காத்திருந்தால் அது அவர்களுக்கு நன்மையாக இருக்குமே. ஏன் இவ்வளவு அவசரம்? கொஞ்சம் நேரம் பொறுக்க கூடாதா என்று சொல்லிவிட்டு யார் பொறுமை காக்கிறார்களோ, நபி அவர்கள் வெளியே வருவதை காத்திருக்கிறார்களோ அவர்களுக்கு நாம் நன்மையை வழங்குவோம், குற்றங்களை மன்னிப்போம். ஆனால் நபி அவர்களுக்கு முன்னால் சத்தத்தை உயர்த்தினால் உங்களையே அறியாமல் நீங்கள் செய்த நன்மைகளை எல்லாம் இழந்து விடுவீர்கள். உங்களுடைய நன்மைகள் எல்லாம் இழக்கப்பட்டு விடும், அழிக்கப்பட்டு விடும் என்று அல்லாஹ் சொல்கிறார். பிறகு சொல்கிறான் அடுத்து, இதோ பாருங்கள், உங்களிடத்தில் யாரிடம் செய்திகள் கொண்டு வந்தால் அந்த செய்திகளுடைய தரம் என்ன, அது உண்மைதானா, சரிதானா, அதை நம்பலாமா, நம்பக்கூடாதா
இதையெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் அலசி ஆராய்ந்து நீங்கள் அதை சம்பந்தமாக தீர்ப்பிடுங்கள். ஏதேனும் ஒரு செய்தியை சொன்னால் காதிலே கேட்டீர்கள், உடனே கல்வியை பதிய வைத்துக் கொண்டீர்கள். எனக்கு தெரியும், நீங்க எது சொல்லாதீங்க, உங்களை பத்தி எல்லா செய்தி எனக்கு வந்துருச்சு, பேசாதீங்க, சொன்னா கேளுங்க, இப்படி முடிவுக்கு வர வேண்டாம். நீங்கள் அதிகாரத்தில் இருக்கலாம், அல்லது குடும்பத்தின் தலைவனாக இருக்கலாம், அல்லது வீட்டினுடைய சூழலுக்கு நீங்கள் முக்கியமான மனிதராக இருக்கலாம், அல்லது உங்களது கோத்திரத்தார்கள் அனைவரும் உங்களை நாடி வந்து நீங்கள் என்ன சொல்கிறீர்களோ அதன் பிரகாரம் செயல்படுகின்ற சூழல் இருக்கலாம். ஏதேனும் செய்தி என்று ஒருவன் வந்து சொன்னால், நீ சொல்றப்பா நான் கேட்டுக்கிறேன், ஆனா இதை வச்சு நான் தீர்ப்பு செய்ய முடியாதப்பா, எதிர் தரப்பில் உள்ளவர்களிடத்தையும் நான் விசாரிச்சுக்கிட்டு தான் நான் முடிவுக்கு வருவேன் சொல்லணும். தனியாக வந்து சந்திக்கிற போது அவனது செய்திகளை கேட்டுட்டு நீ ஒண்ணும் கவலைப்படாத, நீ தைரியமா இரு, நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லக்கூடாது. அல்லாஹ் சொல்கின்றான், இரண்டு தரப்பையும் வைத்து நீங்கள் எந்த முடிவுக்கு மாறுங்கள். கணவன் மனைவியாக இருக்கலாம், நண்பர்களாக இருக்கலாம், அவர்களுக்கு மத்தியிலே குழப்பங்கள் பிரச்சனை என்பது வாழ்க்கையிலே இயல்பான ஒன்று. அப்படி நிகழ்கின்ற நேரத்திலே ஒருதலை பட்சமாக நீ எந்த தீர்ப்பையும் செய்ய வேண்டாம். முடிந்த மட்டிலும் செய்திகளை கேட்கவே வேண்டாம். முடிந்த மட்டிலும் செய்திகள் கேட்தல் என்பது ஒரு தனி ஒரு ஹேபிட். இன்னைக்கு அவரை பற்றி இவரை பற்றி, அவரது குடும்பத்தில் நடந்தது, இவரது குடும்பத்தில் நடந்தது, அதையெல்லாம் கேட்கறதுல அவ்வளவு இன்ட்ரெஸ்ட். சொல்லுங்க, கரெக்டா சொன்னீங்க, சொல்லுங்க, இதைத்தானே எதிர்பார்த்துட்டு இருக்கிறேன், உட்காருங்க, சொல்லக்கூடாது. ஏனென்றால் செய்திகளை கேட்டு 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 ஸ்டோரேஜ் ஆகிட்டா பிறகு நல்ல விஷயங்கள் போறதுக்கு இடமே இருக்காது கல்வில. அதனால நல்ல செய்திகளை மட்டும் கேளுங்கள். நீங்கள் உண்மையில் தீர்ப்பு செய்ய வேண்டிய இடத்தில் நீங்கள் இருப்பீர்களேயானால் இரண்டு தரப்பையும் கேட்காமல், அதை அலசி ஆராயாமல் எந்த முடிவுக்கும் வராதீர்கள். இதை அல்லாஹ் சொல்லுகிறான். சரி, அடுத்த ஆயத்திலே சொல்லுகிறான், சரி அப்படியே தீர்ப்புகள் செய்வதற்கு முன்பாகவோ அல்லது தீர்ப்புகள் செய்த பிறகோ, குடும்பத்திலே மத்தியஸ்தம் செய்த பிறகோ, நண்பர்களுக்கு மத்தியில் மத்தியஸ்தம் செய்த பிறகோ, அவர்களுக்கு மத்தியிலே சண்டை சச்சரவு கூட வந்துடலாம். அல்லாஹ் குர்ஆன், ரெண்டு தாயிஃப்கள், ரெண்டு பிரிவினர்கள் அவர்களுக்கு மத்தியிலே சண்டையிட்டுக் கொண்டால் சண்டையை பார்த்து கொண்டிருக்காதீர்கள். சண்டையெல்லாம் அடங்கட்டும், அப்புறம் பேசிக்கலாம். இல்ல, சண்டையே போட விடக்கூடாது. அவர்களுக்கு மத்தியில் மோதல் என்று வருமானால் அது கருத்து மோதலாக இருந்தாலும் கூட கொஞ்ச நேரம் சண்டை போடட்டும், உணர்வுகள் எல்லாம் பகிர்ந்துட்டோம், பிறகு பார்க்கலாம். சொல்லு, நீ சொல்லுப்பா, நீ சொல்லு, ஏன் சும்மா உட்கார்ந்திருக்க, நீ ரெண்டு சொல்லு. அவன் தான் அடிக்கிறான்ல, பார்த்துக்கிட்டு இருக்கிற, நீ ரெண்டு போடு. இப்படி எல்லாம் என்ன செய்யக்கூடாது. ஏனென்றால் இதெல்லாம் நண்பர்களுக்கு மத்தியில் இருக்கிறது. என்னடா அவன் அடிக்கிறான், நீ பார்த்துக்கிட்டு இருக்கிறேன்னு சண்டையை ஊக்குவிப்பார், பிரச்சனைகளை அதிகப்படுத்துவார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இல்லை இல்லை, அல்லாஹ்வும் ரசூலும் சொன்ன செய்தி என்ன, பிரச்சனை என்று தெரிந்தாலே, வீட்டுக்குள்ளே பிரச்சனை என்றால் உடனே வீட்டினுடைய பெரிய மனிதர் எல்லோரையும் ஒன்று கொட்டிடணும். என்னப்பா பிரச்சனை, என்ன பிரச்சனை, ஏன் இந்த மாதிரி பேசுறீங்க, இதெல்லாம் தப்புப்பா, முசாஃபா செய்யுங்க, முசாஃபா செய்யுங்க, நீங்க முசாஃபா செஞ்சுங்க, விட்டு கொடுங்க, நம்ம முசாஃபா செஞ்சுக்க, நீ முசாஃபா செஞ்சுக்க, எல்லாம் சந்தோஷமா இருக்கணும், நம்ம ஒரு குடும்பமா இருக்கணும். அங்க உடனே சேர்த்து வைக்கணும். என்ன செய்யக்கூடாது, பிரச்சனையை அதிகப்படுத்தக்கூடாது. பிறகு அதற்கு அடுத்து அல்லாஹ் சொல்லுகின்றான், யாரும் யாரையும் பற்றி தரக்குறைவாக பேசாதீர்கள். நீங்கள் யாரை தரம் குறைந்தவர்கள் என்று பேசுகிறீர்களோ அவர் அல்லாஹ்வின் பார்வையிலே தரம் உயர்ந்தவர்களாக இருக்கலாம். ஓ பெண்களே, உங்களுக்கு மத்தியிலே ஒரு பெண்ணை இன்னொரு பெண்ணோ, ஒரு சமூகத்தை இன்னொரு சமூகமோ தரம் தாழ்த்தி பேசாதீர்கள். நீங்கள் யாரை தரம் தாழ்த்துகிறீர்களோ அவர்கள் தரத்தில் உயர்ந்தவர்களாக இருக்கலாம். அல்லாஹ் சொல்கின்றான், அவர்களை எந்த வகையான பட்ட பெயர்கள் வைத்து, நீங்கள் எல்லாம் முஃமின்களாக இருக்கிறீர்கள். அல்லாஹ் சொல்கிறான், நீங்கள் ஒருவரை முஸ்லிம் என்றுதான் அழைக்க வேண்டும், முஃமின் என்றுதான் அழைக்க வேண்டும். அதை விடுத்து டே கருப்பாங்க வாடா, டே மூக்காங்க வாடா, உன்னை பார்த்தாலே எனக்கு பிடிக்க மாட்டேங்குது, அவன் மூஞ்சியும் மொகரையும் இப்படி எல்லாம் ஒரு மனிதனது உள்ளத்தை நோவினைப்படுத்துகின்ற பட்ட பெயர்களை எதற்காக நீங்கள் வைத்து அழைக்கிறீர்கள்?
இது அவரது உள்ளத்தை நோய்ப்படுத்தி துண்டு துண்டாக ஆக்கிவிடுமே. வேண்டாம். வலா தனாமஸு பில் அல்காப். அல்லாஹ் சொல்லுகிறான். அதற்கடுத்த ஆயத்திலேயே சொல்லுகின்றான், நீங்கள் கெட்ட எண்ணம் கொள்ளாதீர்கள். யாரை பற்றியும் தவறான எண்ணம். அவன் மிக மோசமானவன், இவன் சமூகத்தில் தேவையில்லாதவன், இவன் நாலாயக், இவன் எந்த 10 பைசாவுக்கு புண்ணியம் இல்லாதவன், இவன் அப்படி, அவன் இப்படி, இவன் இப்படி, வேற எவன் தான் எப்படி, அப்புறம் நீ தான் எப்படி, எவரையுமே தரம் தாழ்த்தி நீங்களாக எண்ண வேண்டாம். யா அய்யுஹல்லதீன ஆமனு ஜுத்தனிபு கஸீரம் மினல் வன்னி. எண்ணுகின்ற எண்ணத்தில் மிகுதமான எண்ணங்கள் பாவமாகவே இருக்கிறது. எனவே நீங்கள் கெட்ட எண்ணம் கொள்ளாதீர்கள். பின்னால போகாதீங்க. அவன் என்ன செய்யறான், எங்க போறான், எங்க வர்றான், யார்கிட்ட தொடர்பு. ஒரு மனிதனை அலசிக்கொண்டே இருக்காதீர்கள், ஆராய்ச்சி செய்து கொண்டே இருக்காதீர்கள், குற்றம் தேடாதீர்கள். அப்படி குற்றங்களை நீங்கள் தேடுகிற நேரத்தில் அதற்கடுத்து நிகழ்கின்ற நிகழ்வு என்ன? அல்லாஹ் சொல்கிறான், அவர்களை பற்றி நீங்கள் புறம் பேசுவீர்கள். அப்படி நீங்கள் புறம் பேசுவது செத்து போன தன் சகோதரனின் இறைச்சியை சாப்பிடுவது. பரவாயில்லையா? நீங்கள் அதை விரும்புவீர்களா? அஹதுக்கும், நீங்கள் நேசிப்பீர்களா? செத்த பணத்தை நீங்கள் சாப்பிடுவீர்களா? அல்லாஹ் கேட்கின்றான். பிறகு அதற்கடுத்து சொல்லுகின்றான், இதோ பாருங்கள், யா அய்யுஹன் நாஸ், ஓ மனிதர்களே என்கிறான். அங்கே யா அய்யுஹல்லதீன ஆமனும் சொல்லல. யா அய்யுஹன் நாஸ், ஓ ஜனங்களே, இன்னா ஹலக்னாகும் மின் தக்கரின் வ உன்ஸா, ஒரு ஆண் ஒரு பெண்ணிலிருந்து தான் உங்களை எல்லாம் படைத்தேன். பிறகு உங்களை தங்களுக்கு மத்தியிலே அறிமுகம் ஏற்படுத்திக் கொள்வதற்காக காந்தாக்களாக, கோத்திரங்களாக, வகைராக்களாக, இதுவெல்லாம் அந்த வகைரா உயர்ந்தது, இந்த வகைரா தாழ்ந்தது என்பதற்காக நான் உருவாக்கவில்லை. உங்களுக்கு மத்தியில அவர் யாருங்க, இவர் யாருங்க என்று அறிந்து கொள்வதற்கு, அறிமுகத்துக்காகத்தான் வகைராக்கள், அறிமுகத்துக்காகத்தான் கோத்திரங்கள். ஆனால் நீங்களோ அந்த கோத்திரம் உயர்ந்தது, இந்த கோத்திரம் தாழ்ந்தது, இந்த வகைரா உயர்ந்தது, இந்த வகைரா தாழ்ந்தது. நீங்கள் தாழ்வையும் உயர்வையும் சொல்வதற்காகவா நான் இதை உண்டாக்கினேன்? இல்லை இல்லை. உங்களில் சிறந்தவர் யார் தெரியுமா? அடுத்து சொல்லுகிறான், இன்ன அக்ரமக்கும் இந்தல்லாஹி அத்காக்கும். உங்களுக்கு மத்தியிலே தக்குவா தஹாரத் யாருக்கு அதிகம் இருக்கிறதோ அவர் சிறந்தவர். அதை வைத்து தான் சமூகத்தில் உயர்ந்தவர் என்பதை முடிவெடுக்க வேண்டுமே தவிர அவரது குலம் கோத்திரத்தை வைத்து முடிவெடுக்க கூடாது என்றான். பிறகு அதற்கடுத்து சொல்லுகின்றான், இஸ்லாத்தில் வந்தவர்கள் அவர்கள் சொல்லிக் கொண்டு திரிகிறார்கள், நபியே நாங்கள் முக்மீன்களாகிவிட்டோம், முக்மீன்களாகிவிட்டோம், முஸ்லீம்களாகிவிட்டார்கள் என்று சொல்லுங்கள். அவர்கள் இப்பொழுதுதான் கலிமா சொல்லி இருக்கிறார்கள். அவர்களுக்கு பெயர் என்ன? முஸ்லீம்கள். முக்மீன் என்கிற தரம் வேறு. அந்த தரத்துக்குள் வருவதற்கு அவர்கள் என்ன செய்ய வேண்டும் தெரியுமா? அதற்கடுத்த ஆயத்தில் சொல்லுகிறான், அல்லாஹுக்கும் ரசூலுக்கும் வழிபட்டு நடக்க வேண்டும். அவர்கள் சொல்லுகின்ற எந்த செய்தியிலையும் சந்தேகம் என்பதே வரக்கூடாது. அந்த நிலையில் இருந்தால் அப்பொழுது அவர்கள் முக்மீன்களாவார்களே தவிர அதுவரையிலும் ஈமான் அவர்களது கல்புக்குள் நுழையவில்லை. பிறகு அதற்கு அடுத்த ஆயத்திலே சொல்லுகிறான், நபிய நாயகமே அவர்கள் முஸ்லிம் ஆனது என்னவோ உங்களுக்கும் எனக்கும் பெரிய நன்மை மாதிரி நினைச்சிட்டு பேசுறாங்க. அவர்கள் இஸ்லாத்துல வந்துட்டு என்ன சொல்லுகிறார்கள்? முஹம்மதே முஸ்லீமாக சொல்லிக்கிட்டே இருந்தீங்க, நான் முஸ்லீம் ஆயிட்டேன். பாத்தீங்களா? எந்த நேரம் பார்த்தாலும் என்ன முஸ்லீம் ஆகுங்கன்னு சொன்னீங்க, நான் பாரு முஸ்லீம் ஆயிட்டேன். என்னவோ அவர் முஸ்லீம் ஆவது நபியவர்களுக்கு இஹ்சான், நபியவர்களுக்கு உபகாரம் செய்ததை போல, அல்லாஹ்வுக்கு உபகாரம் செய்ததை போல அவர்கள் பேசுகிறார்கள். குல் நபியே நீங்கள் சொல்லுங்கள், அவர்கள் முஸ்லீம் ஆனது அவர்களுக்கு தான் அல்லாஹ் உபகாரம் செய்திருக்கிறான் என்று சொல்லுங்கள். அவர்கள் அல்லாஹுக்கோ ரசூலுக்கோ உபகாரம் செய்யவில்லை, அவர்கள் மீதுதான் அல்லாஹ் உபகாரம் செய்திருக்கிறார் என்று சொல்லுங்கள் என்று அதை கடைசியில முடித்து வைக்கிறார். கொஞ்சம் நினைத்து பார்க்கிறோம். ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது தர்பாருக்கு வந்தால் உடனே தலையை கீழே போட்டு விடுவார்கள். தன்னுடைய ஆயுதங்களை எல்லாம் முன்னால் வைத்து விடுவார்கள். மண்டியிட்டு அமர்வார்கள். சொன்னார்கள், என் வாழ்நாளிலே ஒரு தடவை கூட நபியவர்களது முகத்தை நான் நேருக்கு நான் பார்த்ததில்லை. எனது வாழ்நாள் முழுக்க
நபியவர்களுடைய முகத்தை நான் நேருக்கு நேராக பார்த்ததில்லை. அவ்வளவு பயம். அந்த ஆயத்தை எந்த அளவுக்கு அமல் செய்திருக்கிறார்கள். ஆனால் ஹுதைபியாவில் வைத்து ஒரே ஒரு தடவை மட்டும் அந்த நேரத்தில் நபி அவர்கள் அனைத்துக்கும் கையெழுத்திட்டார்கள். காபிர்கள் ஓரமாஞ்சனையாக கொடுத்த நிபந்தனைகள் அனைத்துக்கும் கையெழுத்திட்ட போது தாங்கிக் கொள்ள முடியவில்லை. அப்பொழுது நபி அவர்களுக்கு முன்னால் போய் நின்று, யார் ரசூலல்லாஹ், நீங்கள் கொண்டு வந்த மாற்றம் உண்மையானதுதானா, ஹக்கு தானே, அப்படி இருக்க எதற்காக நீங்கள் பயப்படுகிறீர்கள் அப்படின்னு ஒரு வார்த்தை சத்தமா பேசிட்டாங்க. ஆனா அல்லாஹ் சொல்றான் சத்தமா பேசக்கூடாது. உடனே நபிகள் சொன்னாங்க, தள்ளினில் அன ரசூலுல்லாஹ். என்ன சொன்னாங்க? கொஞ்சம் விலகினில் அன ரசூலுல்லாஹ், நான் அல்லாஹ்வின் ரசூலாக வந்திருக்கிறேன், உங்களுடைய கருத்து வேண்டாம். அல்லாஹ் கையெழுத்திட சொன்னா நான் கையெழுத்திட்டிருக்கேன். ஆனால் இந்த நிகழ்வை நினைத்து வாழ்நாள் ஃபுல்லா அழுதார்கள், காலமெல்லாம் அழுதார்கள். எந்த நேரம் பார்த்தாலும் அழுது கொண்டிருப்பார்கள். ஏன் அழுகிறீர்கள்? இல்லை, ஹுதைபியாவில் என் நபி அவர்களுக்கு முன்னால் சத்தமாக பேசிவிட்டேன், அதை நினைத்து அழுகிறேன். எந்த நேரம் பார்த்தாலும் அடிமைகளை உரிமை விடுவதும் குர்பானி கொடுப்பதும் தர்மம் செய்வதும். ஏன் திடீரென எதற்காக இந்த தர்மம்? இல்லை, ஹுதைபியாவிலே நபி அவர்களுக்கு முன்னால் பேசிவிட்டு இதையே மௌத் வரையும் சொல்லிக் கொண்டிருந்தார்கள். அப்படி என்றால் நபி அவர்களை பற்றி அல்லாஹ் ரசூல் சொல்லுகிறார்கள் என்ற செய்தியை சொன்னால் உடனே கபூல் செய்யணும். என்ன செய்யக்கூடாது? இருக்குங்க, ஹதீஸ் இருக்கும், இல்லைன்னா சொல்றேன், ஆனா இதெல்லாம் நம்ம காலத்துக்கு ஒத்து வராதுங்க, நான் சொல்ற செய்தி கொஞ்சம் கேளுங்கன்னு சொல்லி நம்ம செய்தியை உட்படுத்தக்கூடாது. அன்பர்கள் நண்பர்களுக்கு மத்தியில் சண்டை என்றால் உடனே தீர்த்து வைக்கணும். நபி அவர்களுக்கு முன்னால் 2 செய்தி வருகிறது. ஒரு செய்தியை சொல்லி முடிக்கிறேன். என்ன செய்தி வருகிறது? நபி அவர்கள் பங்கு வைக்கிறார்கள், போர்க்களத்தில் கிடைத்த பொருள்களை பங்கு வைக்கிறார்கள். அப்பொழுது அன்சாரிகள், மதீனத்து அன்சாரிகள் சொல்கிறார்கள், முஹம்மது நியாயம் செய்வார், நேர்மையாக நடப்பார் என்றுதானே நாங்கள் ஈமான் கொண்டோம். ஆனால் முஹாஜிரீன்களுக்கு எவ்வளவு தருகின்றார்களோ அந்த அளவுக்கு எங்களுக்கு தரவில்லை. பாருங்கள், எங்களது மாட்கள் எல்லாம் காத்தலும் சொத்தி கொண்டிருக்கிறது. என்ன சொத்தி கொண்டிருக்கிறது? போர்க்களத்திலே நாங்களும் தான் போட்டு இருக்கிறோம். எங்களது மாட்களிலிருந்து வடிகிறது பாருங்கள் ரத்தம். நாங்க என்ன போர்க்களத்துல நாங்க சண்டையிடாமல் விளையாண்டு கொண்டா இருந்தோம். எங்களுக்கும் நேர்மையாக பங்கு வைக்க வேண்டுமா இல்லையா அப்படின்னு பேச்சு. இப்ப முஹாஜிரீன்களுக்கும் அன்சாரிகளுக்கும் மத்தியில சின்ன குழப்பம் ஏற்படும். உடனே நபி அவர்கள் கூப்பிட்டாங்க. 2 பிரிவையும் கூப்பிட்டு, நீங்க இந்த மாதிரி எல்லாம் பேசுறதா நான் கேள்விப்படுறேன். ஓ அன்சாரிகளே, இந்த முஹாஜிர்களுக்கும் எனக்கும் நீங்க தர்ற அளவுக்கு நான் தர முடியுமா? நீங்க தந்த அளவுக்கு, நீங்க கவனிச்ச அளவுக்கு நான் கவனிக்க முடியுமா? நான் என்ன பெருசா முஹாஜிர்களுக்கு தந்துட்டேன்? நீங்க சொந்த வீட்டை கொடுத்தவர்கள், நீங்கள் சொந்த வயலை கொடுத்தவர்கள், நீங்கள் சொந்த வியாபாரத்தை கொடுத்தவர்கள், நீங்கள் உங்களது மனைவிமார்களிலே ஒருவரை தலாக் விட்டு திருமணம் முடித்து கொடுத்தவர்கள், நீங்கள் உங்களை விடவா நான் தந்து விட்டேன் அப்படின்னு சொல்லி அப்படியே குஷி ஆக்கிட்டான், மகிழ்ச்சி ஆக்கிட்டான். ஆக்கிட்டு சொன்னாங்க, 2 பாதை, அதுல ஒரு பாதையில முஹாஜிர்கள் போனாங்க, இன்னொரு பாதையில அன்சாரிகள் போனா, அன்சாரிகள் போற பாதையில தான் நான் போவேன். இந்த முஹாஜிர்களுக்கெல்லாம் போர்க்களத்துல கிடைச்சதான் கொடுக்கறேன், ஆனா உங்களுக்கு நான் என்னையே தர்றேன், உங்களது வீடுகளுக்கு என்ன எடுத்து செல்லுங்கள் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா சண்டையை முடிச்சு வச்சுட்டாங்க, பிரச்சனைகளை தீர்த்து வச்சுட்டாங்க. இந்த நிலை நம்மிடத்தில் வர வேண்டும். யாரையும் சந்தேக கண் கொண்டு பார்க்க கூடாது. நபி அவர்கள் இஅ்திகாஃபில் இருக்கும் போது வெளியில வெளி முற்றத்துல நபி அவர்களது மனைவி உம்மு சலமா வந்தாங்க, மைமுனா வந்தாங்க. கொஞ்ச நேரம் பேசிக்கிட்டு இருந்துட்டு அனுப்புனாங்க. அந்த சாப்பாடை வாங்கிக்கிட்டு, ஏன்னா சாப்பாடு கொண்டு வர்றதுக்கு ஆள் இல்லை, கொஞ்ச நேரம் பேசிக்கிட்டு இருக்கிற போது அந்த வழியா வந்து போனாங்க. ஒரு சாமி உடனே கை தட்டி கூப்பிட்டாங்க, இங்க வாங்க இங்க வாங்க. யார சொல்லுங்க? என் மனைவி உம்மு சலமா. ஆமா அப்படின்னு சொன்னாங்க. உடனே வந்தவரை தற்காப்பிக்கா எதுக்கு சொல்றீங்க? இது பாருங்க, வேற ஒண்ணும் இல்ல, நீங்க அங்கிருந்து பார்த்ததுனால இருட்டா இருக்கிறதுனால நீங்க வெளியில போய் நபி அவர்கள் இஅ்திகாஃப்ல இருக்கிற போது யாரோ ஒரு பொம்பளைகிட்ட வெளியில நின்று பேசிக்கிட்டு இருக்கிறாங்க, நான் பார்த்தேங்க சொல்லுவீங்க. அந்த மாதிரி நீங்க சொல்லிடக்கூடாதுன்னா கூப்பிட்டுலாம் சொல்றேன், என் மனைவி உம்மு சலமா தான். அப்படி என்றால் பிறரை சந்தேகிக்கவும் கூடாது, சந்தேகிக்கும் வகையில் நடந்து கொள்ளவும் கூடாது என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள்.
இப்படி ஒவ்வொரு ஆயத்துகளுக்கும் ஏதேனும் ஒரு செய்திகளை, நிகழ்ச்சிகளை சொல்லலாம். ஆனால் நேரத்தை கருத்து முடிக்கிறேன். எனவேதான் அனைத்து செய்திகளையும் ஒட்டுமொத்தமாக சொன்னேன். வல்ல ரஹ்மான் பேணுகின்ற பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தந்தருவார்.